வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் ஐசி வெறும் ஆப்டிக்கல் ஐசி மட்டும் இருக்க சிங்கிள் ஐசி நோடு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பேக்கப் 70 ஹவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது 70 மணி நேரம் பேக்கப் நிற்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து 100 டிபி அவுட்புட் வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த மூணையுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு போர்ட்டு, அதுக்கடுத்து 12 வோல்ட்டு டிசி இன்புட் கொடுக்க ஒரு போர்ட்டு, 12 வோல்ட்டு கொடுத்தோம்னா அது வந்து பவர் லைட் அடிக்க ஒரு பல்பு, நோடு ஆன் பண்ணோடனே ஆன் லைட் அடிக்க ஒரு பல்பு. ஆப்டிக்கல் பவர் லோவாக வருதா ஹையாக வருதா அப்படின்னு மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் என்ன ஆப்டிக்கல் பவருக்கு என்னென்ன மாதிரி இது டிஸ்பிளே காட்டுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கடுத்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து ஏதோ பேரலா ஐசி தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. உள்ளே வந்து ஏதோ EL 835 அப்படின்னு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோடோட ரேட்டு வந்து 1590 ரூபா. 70 மணி நேரம் பேக்கப் நோடுன்னு இதை வந்து வாங்கியிருந்தோம். எப்போன்னா எக்ஸ்போ போயிருக்கும்போது வாங்கியிருந்தோம். வாங்கின தேதி வந்து 24/1/2023. அப்போமே நம்ம வந்து ஊருக்கு வந்து ஒரு வாரத்தில் அதை வந்து லைனில் கொண்டு போட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன பிரச்சனையால் தான் இதை வந்து கலத்திட்டு வந்தோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவுட்புட் வந்து இதில் வந்து அதிக தூரத்துக்கு கொண்டு போக முடியல. அந்த பிரச்சனையால் கலத்திட்டு வந்தாச்சு. சரி, இது வந்து மற்றவங்களுக்கும் இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இதை ஒரு வீடியோவாக பண்ணிடுவோம் அப்படின்னு வீடியோ பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாங்கின தேதியே 24/11/2023 தான் இதை வந்து வாங்கியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருந்து ஒரு கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்ன வந்து இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து 2022 12ஆம் மாதம். ஸோ 2022 12ஆம் மாதம் மேனுஃபேக்சரிங் பண்ண பொருள் வந்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது வந்து கிட்டத்தட்ட 11ஆம் மாதம் தான் வந்து சேர்ந்துருக்கு. இதுலேயுமே இவங்க உள்ள 2022 12ஆம் மாதம்னு போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2023 போட்டிருக்காங்க. ஜனவரியே இருந்தாலுமே நம்ம கைக்கு கிடச்ச வந்து நவம்பர் தான். பேட்ரி நோடு வாங்கும்போது இந்த மாதிரி எந்த கம்பெனி நோடு வாங்கினாலுமே அதை வந்து செக் பண்ணி வாங்க. அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு உள்ள பேட்டரியை வந்து வாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கடையில் இருக்கும்போது அதை யாருமே வந்து சார்ஜ் பண்ணி வைக்க போகிறதில்ல. அப்போ ரொம்ப நாளாக சார்ஜிங் பண்ணாத பேட்டரி வந்து உங்களுக்கு வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பேட்டரி நோடு எந்த கம்பெனியில் வாங்கினாலும் அதிகபட்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு அதுவுமே குறைஞ்சது நீங்கள் 2 மாதம் ஒரு 50 நாள் 40 நாளுக்கு உள்ள நோடை வாங்குறது வந்து நல்லது. டிரான்ஸ்போர்ட் இருக்கிறனால அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு உள்ள நோடு, அதாவது இப்போ நீங்கள் வந்து மார்ச்சில் அடிக்கிங்கன்னா இந்த வருஷம் ஜனவரியில் தயாரித்ததை பார்த்து நீங்கள் எடுங்க. ஒரு 2 மாதத்துக்குள்ள உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே தான். பேக்கப் வந்து கட்டாயம் நல்லா நிற்கும். இதையுமே நம்ம பேக்கப் வந்து செக் பண்ணோம். வாங்கின உடனே செக் பண்ணோம். அது வந்து 11 மாதம் ஆனது, மேனுஃபேக்சரிங்லேருந்து 11 மாதம் ஆனது. 70 மணி நேரம் பேக்கப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக 32 மணி நேரம் பேக்கப் வந்து நின்றுச்சு. 32 மணி நேரம் பேக்கப் வந்து நமக்கு ஓகே தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஓடி தான் நமக்கு வந்து பேக்கப் வந்து நின்றுச்சு. ஸோ பேக்கப்பை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இது ஒரு வேளை இவங்க தயாரித்த அந்த கிட்ட உள்ள மாதத்தில் இங்கேருந்தால் இன்னும் கூட பேக்கப் நின்றுருக்கலாம். அதாவது ஒரு 50 மணி நேரம் வரை கூட பேக்கப் நின்றுருக்கலாம். நமக்கு கிடைச்சது வந்து 32 மணி நேரம் தான் இதில் வந்து மேக்ஸிமமே கிடச்சிது. இதில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவுட்புட் வந்து 100 டிபி வருதா அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் மெயினாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். அப்போ தான் இந்த 1200 ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியும். பேக்கப் வந்து 32 மணி நேரம் இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிராண்டோட பேரை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மறைச்சிருக்கோம். பேரும் மாடல் நம்பரும். அதுக்கு என்ன காரணம்னா, எக்ஸ்போ போயிருக்கும்போது பார்த்தேன் இதே மாடலில் கிட்டத்தட்ட 3 பேர் சேமான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணாங்க. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட பிராண்டை வந்து பண்ணண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த பிராண்டோட பேரை வந்து மறைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்டிக்கல் பவர் கொடுத்து செக் பண்ணிக்கிடுவோம். TCL பவர் தான் 1550 வேவ் லென்த்து -3 வந்து இருக்குது. இது அப்படியே இதில் வந்து கொடுத்துருவோம். -3 கொடுக்கும்போது லோ ஹை 2 லைட்டுமே அடிக்கி பவர் ஆன் லைட் இருக்குது. நம்ம வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்கலனோடனே அந்த லைட்டு மட்டும் அடிக்கலை, அதையுமே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து எல்லா லைட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்குது. -3 ஆப்டிக்கல் பவர் வந்து கொடுத்துருக்கோம். அவுட்புட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட் 1, அடுத்து அவுட் 2. இது வந்து டெஸ்ட் பாயிண்ட்டு, ஓகேவா? இதில் வந்து சிங்கிள் ஐசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆப்டிக்கல் ஐசி தான், RFIC வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ஆப்டிக்கல் ஐசியிலேருந்து வரதை கெயின் கண்ட்ரோலர் வச்சு நம்ம வந்து பூஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். RFIC பூஸ்ட் பண்ணத அளவுக்கு அவுட்புட் இதில் வந்து வராது. ஆனால் இவங்க 100 டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே 100 டிபி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். TCLங்கிறனால U30 வந்து எடுத்திருக்கேன்.
U30 வந்து 90 dB வந்து வருது. ஓகே, இங்கே இதுக்கு மேலே கெயின் கண்ட்ரோல் கூட்டக்கே இடம் இல்லை, ஏற்கனவே இது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, வேணால் குறைக்க வேணால் தான் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம லைனில் கிடக்கும்போதே நாங்கள் ஃபுல்லாக தான் ஏற்றி வச்சுருக்கோம், ஏன்னா அது மேக்ஸிமம் அவ்வளோதான் போச்சு. ஓகே, குறைஞ்சது 69 வருது, ஃபுல்லாக இருக்கையிலே குறைச்சோம்னா. ஃபுல்லாக கூட்டினோம்னா 90 dB வந்து வருது. ஸோ 100 dB வந்து கட்டாயம் வரல. கரெக்டாக 90 dB வந்து வருது. அவுட் 2ல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதுலேயுமே அதே 90 வருது. டெஸ்ட்டில் 55. 20 dB லாஸ் ஆகுன்னு பார்த்தோம், அதை விட அதிகம் தான் லாஸ் ஆகுது. எம்இஆருமே லாஸ் ஆகிருக்கு, 33 எம்இஆர் தான் வருது டெஸ்ட் பாயிண்டில். இதில் 37 எம்இஆர் வருது. ஸோ டெஸ்ட் பாயிண்ட் வந்து வேஸ்ட்டு. அதுமாரி என்ன இப்போம்லாம் 32 எம்இஆர் தான் வருது. ஸோ டெஸ்ட் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து துற விட்ருங்க. அவுட் 2 அவுட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 90 dB அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே வந்து நல்லா இருந்தாலும் டிரான்ஸ்மிட் சிக்னல்லாம் கொடுத்து நம்ம ரீட்ரான்ஸ்மிட் ஆகி மறுபடி கஸ்டமர் ரெண்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் லைனில் செக் பண்ணும்போது 86 dBக்கு மேலே ஏறவே இல்லை. அதனால தான் இதை கலத்திட்டே வந்தோம். ஆனால் பரவாயில்ல, டேரெக்டாக இடிஎஃப் சிக்னல் கொடுக்கும்போது 90 dB வந்து வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம அரசு கேபிளோட ஒரு டிரான்ஸ்மிட் சிக்னல் வந்து எடுத்துருக்கோம். எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 1310 -5.5 வந்து வருது. இது அப்படியே எடுத்து இதில் கொடுத்துருவோம். அரசு கேபிளுங்கனால U23 வந்து செட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து கெயின் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே கூடலை, அதிகபட்சம் கரெக்டாக 89.80, அதாவது 90 dB வந்து வருது. ஆனால் நமக்கு வந்து 41 எம்இஆர் வரும், அதாவது 40.9 எம்இஆர் வரும். இது வந்து 39.8 எம்இஆர் தான் வருது. கிட்டத்தட்ட 1 எம்இஆர் வந்து கம்மியாக தான் வருது. சரி, ஓகே, அடுத்ததுலேயும் செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் 90, 39, இது 57, 35. இதுலேயுமே ஒரு 2 எம்இஆர் லாஸ் ஆகுது. அதாவது டெஸ்ட் பாயிண்ட்டே ஏதோ பிரச்சனை இருக்குது, 2 எம்இஆர் லாஸ் ஆக தான் செய்யுது. மற்றபடி 2 அவுட்டு ஓகே. இது வந்து -5.5 உங்களுக்கு 90 dB வருதுனால கட்டாயம் இப்போ இவங்க சொல்லுது 100 dB வந்து கிட்டத்தட்ட 0 dBm ஆப்டிக்கல் பவர் கொடுத்தோம்னா இது வந்து கட்டாயம் 100 வரும்னு நினைக்கிறேன். அதையும் வேணால் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்டிக்கல் பவர் வந்து கரெக்டாக 0 வந்து எடுத்தாச்சு. டிரான்ஸ்மிட் சிக்னல் தான், இதை அப்படியே எடுத்து இந்த நோடில் வந்து கொடுத்துருவோம். ஓகே, இப்போ லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். நூறு டிபிலாம் போகும்போது எம்இஆர் வந்து உங்களுக்கு டக்குன்னு சடனாக உட்காந்துருது. அதாவது 0 dBmலேயே 100லாம் போக முடியல. உங்களுக்கு வந்து 98 இருக்கும்போது கூட ஓகே தான். அப்போவுமே உங்களுக்கு வந்து போன ரிசல்ட்டோட ஒரு எம்இஆர் வந்து கம்மியாக தான் வருது. ஸோ இது வந்து 100 dB வந்து கட்டாயம் கொடுக்கல. 90 வரை பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 0 கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஒரு 96, 97 dB வரை லாஸ் இல்லை. ஆனால் எம்இஆர் வந்து கட்டாயம் ஒரு எம்இஆர் வந்து லாஸாக தான் செஞ்சுருக்கு. இதுவுமே மற்ற நோடெலாம் செக் பண்ணும்போது 40.9 எம்இஆர், அதாவது 41 எம்இஆர் வரும். இது வந்து 37.3 எம்இஆர் போய்ட்டு. ஸோ எம்இஆர் லாஸ் வந்து இருக்க தான் செய்யுது. எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம பிஓசியில் சார்ஜ் ஏறுதுன்னா கரெக்டாக எந்த போர்ட்டில் சார்ஜ் ஏறுதோ அதுக்கு நேராக அந்த இண்டிகேட்டர் பல்ப் வந்து அடிக்கி, அதாவது கஸ்டமர் ரெண்டில் இப்போ பிஓசி போட்டிருக்கோம்னா கரெக்டாக எந்த பிஓசி வழியாக அந்த நோடு சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு கரெக்டாக அந்தந்த அவுட்டில் அது வந்து லைட் வந்து அடிக்காமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாடல்லே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இதுதான். மற்ற கம்பெனி பண்ணாதது இதில் வந்து இந்த மாடலில் இது வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுமாதிரி பிடிக்காத விஷயம் என்னென்னா, இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஐசியை வந்து ஏதோ பேரல் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி அவுட்புட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் எம்இஆர் வந்து கட்டாயம் ஒவ்வொரு எம்இஆர் வந்து லாஸாக தான் செய்யுது. அதாவது நம்ம இங்கே ஸ்டூடியோ ரூம்லே இதே ஃபீல்டில் போடும்போது கட்டாயம் உங்களுக்கு 2 எம்இஆராவது லாஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து இவங்க உள்ளே என்ன வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேக்கப்புக்காண்டி மொத்தம் 2 செட் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க.
பேட்டரியை வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இதில் வந்து இவங்க இந்த இதோட டோரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட் கவர்லன்னா சாம்சங் லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஹைப்ரிட் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுக்கடுத்து இது வந்து 7.4 வோல்ட்டு 2200 mAh பேட்டரி தான். அதுக்கடுத்து நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப மேனுஃபேக்சரிங் பண்ணி ரொம்ப மாதமாக சும்மா இருந்த பேட்டரினோட வாங்காதீங்கன்னு. இப்போ இந்த பேட்டரியில் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ஜ் த பேட்டரி ஒன்ஸ் எ மந்த் அப்படின்னு போட்டிருக்கு. எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 12/2022. நம்ம கைக்கு வரும்போது 11/2023. கிட்டத்தட்ட 11 மாதம் கழிச்சு வந்திருக்கு. இதில் இந்த 11 மாதத்தில் 11 டைம் இல்லை ஒரு 5 டைமாவது யாராவது இந்த நோடை சேல் பண்ணவங்க யாராவது இதை வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணதோடு அப்படியே தான் அட்டைப்பட்டியிலே தான் இருந்திருக்கும். நம்ம வரும்போது கூட இது வந்து சார்ஜிங் மாடியூல்லாம் கனெக்டில் தான் இருந்து வந்தோடனே ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆச்சு. அது பிறகு நான் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு பேக்கப் செக் பண்ணேன், 32 மணி நேரம் நின்றுச்சு. ஸோ பேட்டரி நோடு வாங்குறவங்க கட்டாயம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே உள்ள பேட்டரி நோடாக இருந்தால் வாங்குங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. அதிக மாதம் ஸ்டாக் இருந்த பேட்டரி நோடை வந்து கட்டாயம் வாங்காதீங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பின்னாடி இல்லை எதுலையாவது கட்டாயம் அந்தந்த பேட்டரி நோடு கம்பெனிக்காரங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து கட்டாயம் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. ஸோ இவங்க பேக்கப் நிற்கிறதுக்கு 2 விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. 2 செட்டு பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து RFICயை தூர எடுத்துகிட்டு ஆப்டிக்கல் ஐசியிலே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இது வந்து மற்ற நோடோட பேக்கப் வந்து அதிகம் நிற்கி. இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலு. அதே மாதிரி இதில் உள்ள மைனஸ் என்னென்னா, யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து ஏதோ குவாலிட்டி கம்மியான ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்இஆர் வந்து கட்டாயம் 2 எம்இஆர் வந்து லாஸ் ஆகுது. அதுக்கடுத்து 100 dB வந்து கட்டாயம் பூஸ்ட் பண்ணல. 90 dB ஓகே, எல்லா விதத்துலையுமே ஒரு எம்இஆர் லாஸ் ஆனாலும் 90 dB வரை நல்லாவே ரிசல்ட் கொடுக்கு. தொடர்ச்சியாக இந்த இடத்துலையும் நமக்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் முழுக்க கரண்ட் இல்லாமல் எங்கேயும் இருந்து அப்படி யாருமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து அந்த கான்செப்ட்டுக்கு வந்து இது வந்து தேவையில்லை. இவ்வளோ அளவுக்கு பேக்கப்பு அதிகபட்சம் ஒரு 12 மணி நேரம் இல்லை ஒரு 16 மணி நேரம் தான் நமக்கு பேக்கப் வந்து தேவை. ஏன்னா அதுக்குள்ளே வந்து கரண்ட் வந்து வந்துட போகுது. இதில் வேறு என்னெல்லாம் மைனஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து 8 to 12 வோல்ட்டு மட்டும்தான் இதில் வந்து வேலை செய்யும். அதாவது டிசி பவர் சப்ளை 7 to 40 வோல்ட் வேலை செய்யல தான் டிசி பவர் சப்ளை கொடுக்க முடியும். அதனால் 12 வோல்ட்டுக்கு மேலே உள்ள நம்ம பவர் சப்ளை யூஸ் பண்ணி ரூமில் இருந்து இதை கரண்ட் கொண்டு வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அங்கங்கே அடாப்டர் பண்ணணும், இல்லை பிஓசி போட்டு சார்ஜ் பண்ணணும். இதுதான் இதில் உள்ள ஆப்ஷனு. ஸோ டிசி பவர் சப்ளை கொடுக்க முடியாது. அது இதில் ஒரு பெரிய மைனஸ் தான். அதுக்கடுத்து எனக்கு இதில் பர்சனலாக பிடிச்சது, எந்த பிஓசியில் சார்ஜ் ஆகுதோ அதுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டருமே இந்த லைட் அடிக்கிறது ஓகே, பேக்கப்பும் நல்லா தான் நிற்கி ஓகே தான். அதுக்கடுத்து பிடிக்காதது இந்த ஆப்டிக்கல் ஐசியோட அவுட்புட் பவர் வந்து எம்இஆர் லாஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் லாஸ் இருக்கிறதுனால அது வந்து பிடிக்காத ஒரு விஷயந்தான். அதுக்கடுத்து ஆப்டிக்கல் வந்து டிஸ்பிளேல கிடையாது. சில நோட்லலாம் வந்து ஆப்டிக்கல் பவர் வந்து டிஸ்பிளேல காட்டும். இது வந்து ஹை லோ அப்படின்னு 2 இதில் தான் காட்டுது. இதையும் நம்ம செக் பண்ணோம். கரெக்டாக எவ்வளோ காட்டுதுன்னா -5க்கு கீழே போயிட்டுனாலே உடனே லோ அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிருது. -5க்கு மேலே தான் -4 -4.20 வந்துட்டுனாலே ஹை, அதாவது ஆப்டிக்கல் பவர் அதிகம் வர மாதிரி காட்டுது. -5க்கு கீழே போயிட்டுனா தான் லோன்னு காட்டுது. இது வந்து சம்மந்தம் இல்லாமல் காட்டுது. அதனால் இதில் ஆப்டிக்கல் டிஸ்பிளே இல்லாது அது என்னை பொறுத்தல இது ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து சார்ஜிங் வந்து குயிக் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா பிஓசியில் போடும்போது குயிக்காக சார்ஜ் ஏறினதுனா தான் அந்த கஸ்டமர் டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஓடும். அந்த குயிக் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. அது என்னை பொறுத்தல ஒரு மைனஸ் தான். இதோட ப்ளஸ்ஸே வந்து இதோட பேக்கப் தான் என்னை பொறுத்தல இதோட ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து டெஸ்ட் பாயிண்ட்டும் வேலை செய்யலை. அவுட் வந்து மொத்தமே 2 அவுட்டு தான். இதை ஸ்ப்ளிட்டர் போட்டு பிரிச்சோம்னா இன்னும் வந்து குறையும். அதனால் 4 அவுட்டு தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் இந்த இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட்டர் போட்டு யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பேக்கப் அதிகம் தேவை, கம்மியான வீடுகளுக்கு ஓடுதவங்க அப்படின்னு நினைக்க ஆப்ரேட்டர் வேணால் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிரைஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.